அண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சிக்கன் வாங்கிட்டேன். எலும்பும் கறியும் சேர்ந்து ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அது எங்களுக்கு ரொம்ப சீப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோவுமே எனக்கு நிறைய விலைலாம் ஆகலை. எப்பவும் பிஸ்கெட் கொடுத்து பிள்ளைங்களுக்கு வயிறு நிறையறதே இல்லை. அதனால் இன்றைக்கி எலும்பும் கறியும் சேர்த்து வாங்கிட்டேன். பிள்ளைங்க ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் குட்டி குட்டி பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கடிக்க முடியறதில்ல. அவங்களுக்காக கொஞ்சம் தனியாக வந்து பீஸ் மாதிரி வாங்கினேன். ஆனால் அது இது பாருங்க ஓடியார பார்த்தீங்களா. ஆனால் வந்து என்னாவது மற்ற வேறு பசங்க வந்து அந்த குட்டி பசங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த சேட்டைக்கார பையில பாருங்கள், குட்டியனை கொண்டாந்து இங்கே ஒளிச்சு வச்சுட்டு கடைசியில் சாப்பிடுவோம் போல். இங்கே கொண்டாந்து 2 பீஸ் கொண்டாந்து வச்சு இப்படி உட்காந்துட்டா பாருங்க. இவனுக்காக தான் நான் குட்டி சாஃப்ட் பீஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 பீஸு கொண்டாந்து வச்சு கடிக்க முடியல, வாய் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசங்களுக்கு நிறைய செய்யணும் ஆசை. டெய்லி என்னால் இப்படி சிக்கன் வாங்கி போட்ட முடியறது இல்லை. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் தரையில் போட்டோன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் பேப்பரில் போட்டு கொடுத்தாலும் பசங்க ஒரு இடத்துல எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எடுத்து கீழே போட்டுறாங்க. இப்போ மழை பெஞ்சனால இடம் சுத்தமாக தான் இருக்கும். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எதுவுமே விரித்து போட்டு கொடுக்குற மாதிரி என்கிட்ட எதுவும் இல்லவும் இல்லை. நம்ம ஏதாவது பாத்திரத்தில் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா பிள்ளைங்க அதிகம் இருக்காங்க பாருங்க. இத்தனை பேருக்கு நான் எப்படி பாத்திரத்தில் கொடுப்பேன் நீங்களே சொல்லுங்கள். அதனால் வந்து இப்படி கீழே போட்டேன்னா இடம் சுத்தமாக இருக்குது. என்னை யாரும் கமாண்டில் கழுவி ஊற்றிடாதீங்க தரையில் போட்டிருக்கேன்னு. இடம் மழை பெஞ்சனால சுத்தமாக தான் இருக்குது. இந்த பசங்களுக்கு நம்ம எவ்வளோ செஞ்சாலும் மனசு திருப்தி சந்தோஷமாகுது. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால் ரெயின் கோடோட நிற்கிறேன். இது எங்கள் விஸ்கிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். பை பை, லவ் யூ, பாய். பாருங்கள், இப்போ இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஃப்ரை பண்ணி இவரும் பையனும் சாப்பிட்டுப்பாங்க. நாளைக்கு பையன் வந்து மீண்டும் 1 வருஷத்துக்காக வெளியூருக்கு போகிறாரு. காலையில் 5 மணிக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டுருவார். அதுக்காக கொஞ்சம் ஒரு சிக்கன் வறுத்து கொடுத்துடலாம். வெளிநாட்டில் நான்வெஜ்க்கு பஞ்சம் இல்லை. நம் தாய் கையால் பழைய கஞ்சி கொடுத்தாலும் அது அமுதம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது எங்கள் விஸ்கிக்கு 3 கிலோ சிக்கன். இது வந்து 1 கிலோ 90 ரூபா தான். இது எப்படின்னா எலும்பு இந்த சதை அவ்வளோவா இருக்காது. ஹோட்டலுக்கு வந்து லெக் இந்த என்னமோ சொல்லுவாங்களே ப்ரெஸ் பீஸ்லாம் கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, வந்து எலும்பு கூடுதல் இருக்கும். எங்கள் விஸ்கிக்கு எலும்பும் பிடிக்கும். அதனால் இது வந்து 3 கிலோ 1 கிலோ 90 ரூபா சொல்லி 3 கிலோ வாங்கியாச்சு. எங்கள் விஸ்கிக்கு இது 1 வாரம் வரும். இதை வாங்க நம்ம கழுவி ரெடி பண்ணிடலாம். அந்த வீடியோ பிடிச்சா மீண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சிக்கன் இருக்கனால இந்த பொண்ணு எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள்.